வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் இமயம்னு சொல்லப்படுற பாரதி ராஜாவோட தற்போதைய நிலைமை தான் எல்லாருக்குமே கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அவருடைய தற்போதைய ரீசெண்டான புகைப்படங்கள் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவிலேயே எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டு வருது. இது பாரதி ராஜாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவருடைய நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அதை பற்றி தான் அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. 16 வயதிலே டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகி இன்றைக்கி நிறைய மண்வாசனை கலந்த படங்களை கொடுத்தவர் தான் பாரதி ராஜா. அது மட்டும் கிடையாது, அவருடைய படங்கள் நிறைய மண்வாசனை கலந்த மாதிரி இருக்கும். தன்னுடைய படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற எல்லா ஹீரோயின்ஸுமே ஆர் அப்படிங்கிற ஒரு எழுத்தோடு தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவருடைய ஃபேவரட்டான ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா சரத்குமார். ராதிகா சரத்குமாரும் பாரதி ராஜாவோட காம்போ எப்போவுமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த வகையில் ரீசெண்டாக தான் அவருடைய மகனான மனோஜ் வந்து இறந்து போனார். அவருடைய அந்த இறப்பை கொஞ்ச நாளாகவே அவரால் தாங்கிக்க முடியல. அவர் இறந்ததுலேருந்தே ரொம்பவும் கவலைக்கிடமான நிலைமையில தான் பாரதி ராஜா இருந்துட்டு வராரு. நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ராதிகா சரத்குமாராக இருக்கட்டும், கங்கை அமரனாக இருக்கட்டும், நிறைய அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதுவும் கங்கை அமரன்லாம் பாரதி ராஜா சார் வீட்டுக்கே போய் அவர் கூட வந்து எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பழைய விஷயங்களெல்லாம் பேசிட்டு வந்தார். அந்த நிலைமையில் இன்னமும் அவருடைய மகன் இறப்பிலிருந்து அவரால் மீள முடியல. பாரதி ராஜா சார் வந்து இப்போ வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம்னால இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் 24 ஹவர்ஸ் ஐசியூவில் வச்சு கவனிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் அவருடைய உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சு முன்னையே வயது மூப்பு தான் அவருக்கு காரணமாக இருந்தது. கிட்டத்தட்ட அப்போவே அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. ஆனால் மகன் இழந்த அப்புறமேலு அவருடைய உடல்நிலை தேராத ரொம்பவும் மோசமான நிலைமையில் இப்போ இருந்திருக்குது. அது மட்டும் கிடையாது, அவருடைய இந்த மொத்த உடல்நிலை கெட்டதுக்கு காரணமே அந்த மகனை பற்றின அந்த நினைப்பு தான். ஏன்னா அவருடைய மகன் இறப்பிலிருந்து அவரால் மீள முடியல அப்படிங்கிறத அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு. என்னால் அவருடைய இறப்பை தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. அதில் இருந்து இப்போ பார்க்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட இப்போது 85 வயசு ஆகுது. மேபி அவர் வந்து இப்போது உடல்நிலை இப்போ கொஞ்சம் தேறிக்கிட்டு வந்தாலும் முன்ன மாதிரி அவருடைய உடம்பு இல்லை அப்படின்னு தான் டாக்டர்ஸே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய டிரெக்டர்ஸ் ஆகட்டும், அவருடைய மியூசிக் டைரக்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற நிறைய யங் டைரக்டர்ஸ் கூட பாரதி ராஜா சாரை போய் மீட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் மக்கள் அவங்க கிட்ட கேட்கறது, தயவுசெய்து அவர் உடல்நிலை பற்றின ஒரு அறிக்கையை வெளியிடுங்க, அவர் இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யாராவது ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் சீமானா இருக்கட்டும், ஏஆர் முருகதாஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இன்னைக்கு பாரதி ராஜா சாரை போய் மீட் பண்ணிட்டு வராங்க. இப்படி திடீர்னு எல்லாரும் போய் அவரை மீட் பண்ணிட்டு வரதை பார்த்தாலும் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுது. ஏன்னா மனோஜ் இறந்த அப்புறமேலு பாரதி ராஜா சாரோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிட்டு இருந்தது. அவரை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் இந்த சொசைட்டியிலேருந்தே தன்னை தனிமைப்படுத்திக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கங்கை அமரன் சார் கூட அவர் கூட பேசும்போது பாரதி ராஜா முன்ன மாதிரி இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் அந்த பழைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் அவர் அதில் எந்த விதமான நாட்டத்தையும் காட்டலை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணமே நான் எதையோ பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் அவருடைய மனசு வேறு எதுலேயோ இருக்குது அப்படிங்கிறத என்னால் முழுமையாக புரிஞ்சிக்க முடியுது. யாருக்குமே மகன் இறந்தது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஈடுகட்ட முடியாத அது ஒரு இழப்பு தான். ஆனால் அதுலேருந்து ஒரு மனுஷன் வெளியில் வர்றது அப்படிங்கிறது அதுக்கு வந்து அவங்க தான் சொந்தமாக முயற்சி எடுக்கணும். ராதிகா சரத்குமார் வந்து பாரதி ராஜா சாரை மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு மேன் பவர் அப்படிங்கிறது யார்கிட்டையுமே நான் இது வரைக்கும் எந்த டைரக்டர்ஸ்கிட்டையுமே நான் பார்த்ததில்லை. உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, தயவுசெய்து அதை இழந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இழப்பு அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையும் தான் வரும். உங்களுக்கு எதுவுமே யாருமே சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தயவுசெய்து ப்ளீஸ் நீங்கள் திரும்ப வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய உருக்கமாக பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பாரதி ராஜா சாரோட ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர் அப்படின்னா அது ராதிகா சரத்குமார் தான். ஏன்னா ராதிகா சரத்குமார் மற்றும் பாரதி ராஜா சாரோட காம்போ அப்படிங்கிறது செம்ம வேற லெவலில் ஹிட்டான மூவிஸ்லாம் இருக்குது. அந்த வகையில் ராதிகா சரத்குமார் சார் மேம் வந்து பாரதி ராஜா சார், அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜா சார், இவங்க கூட்டணியில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் அவர்கிட்ட அப்போது பேசியிருக்காங்க. அந்த காலமெல்லாம் திரும்பி வராது சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாரதி ராஜா சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
யூ ஆர் பிளஸ்டு ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். ஏன்னா எப்போவுமே அவர் வந்து என்கிட்ட சொல்கிற விஷயம், நீ பிளஸ் பண்ணப்பட்டவமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இப்போவும் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரதி ராஜா சார் வந்து ஒரு இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு சரியான ஆள் வந்து அவர் தான். ஏன்னா அவரை மாதிரி ஒரு டிரெக்டர் அப்படிங்கிறவரை யாராலையுமே பார்க்க முடியாது. அந்த காலத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மனுஷனால் படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது பாரதி ராஜா சார் தான். எனக்கு வந்து அவரை பற்றி பேச பேச எனக்கு எமோஷனல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகி போயிட்டாங்க. அந்த வகையில் பாரதி ராஜா சாரோட உடல் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. மேபி அவர் வீட்டுக்கு திருப்பி கூட்டிகிட்டு வந்தாலும் அவருடைய உடல்நிலையை கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் வந்து வீட்லேயே வச்சு கண்காணிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அப்சர்வேஷனில் தான் இருக்கணும். கூடவே ஒரு டாக்டர் நர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேபி டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்களாம். ஏன்னா ஏஜ் மூப்பால், அதாவது வயது மூப்பால் இந்த இதில் நிலைமையில் இருக்கிறவரால் தேறி வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்களாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கன்னியாகுமரியை சேர்ந்த யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் பிரபலமான கேகேடி கப்பலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் அந்த கப்பல் யுஷானி மற்றும் ஆபர்காட் அவங்க திடீர்னு காவல் நிலையத்தில் வந்து கொடுத்துருக்குற கம்ப்ளைண்ட் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ஏபர்காட் தன்னை வந்து ரொம்பவும் டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய அம்மா மற்றும் தம்பியும் அவரை டார்ச்சர் பண்ணுறாங்களாம். அதாவது நைட்டு 12 மணி ஆனால் கூட அவங்க ரீல்ஸ் போட சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, என்னுடைய குழந்தைய ஃபீட் பண்ண கூட விட மாட்டேங்கிறாங்க. என்னுடைய பையனுக்கு நீ சம்பாரிச்சு கொடுக்க வேண்டியதானே, அது மூலமாக அவனுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அவன் சால்வ் பண்ணிக்குவான்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் மன ரீதியாக துன்பப்படுத்துகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் போயிட்டு வரலாம், இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக எங்கேயாவது வெளியில் போகலான்னா கூட அங்கேயும் போய் ரீல்ஸ் எடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்களாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேலு குழந்தைக்கு ஒரு சேனல், தனக்கு ஒரு சேனல், பேபி கேர் ஒரு சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல் ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் வீடியோஸையும் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே விட மாட்டேங்கிறாங்களாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மதராக எனக்கு நிறைய ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ப்ரொமோஷன் வீடியோ ஷூட்டு, ரீல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு 12-1க்கு கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சில நாள் வந்து என்னுடைய சந்தோஷத்துக்காக ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் போக போக என்னுடைய விருப்பமே இல்லைனாலும் நான் அந்த ரீல்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, அவருடைய அம்மாவும் தம்பியும் என்ன 12 மணிக்கு கூட ரீல்ஸ் போட சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் டயர்டாக இருக்கேன், எனக்கு ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா கூட விடமாட்டாங்க. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, உன் புருஷனுக்கு சம்பாரிச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாமியாரும் பேசுவாங்களாம். எல்லாமே கல்யாணத்துக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்ததுதான். எப்போ நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து திரும்பி ரிட்டன் தமிழ்நாடு வந்தோமோ, ஆனால் அப்போலேருந்து எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய குழந்தையும் என்னால் பார்த்துக்க முடியல, என்னையும் என்னால் பார்த்துக்க முடியல, எதுக்காக நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கவலைப்பட்டு யுஷானி வந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு நான் நிரந்தரமாக போயிடணும், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தையும் தயவு செய்து அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு இணையதளத்தில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு.